முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். உங்களாரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. கல்வாரி பலியை காணாத கண்கள் காண்கின்றதே என்று திருப்பலிதன் வடிவில் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாகும், தாழ்நிலைகள் எல்லாம் சமநிலைகள் ஆகும். இறைக்குழுமே நீ விழித்தெழு, இறை வாழ்வை நோக்கி புறப்படு, இறை உறவில் வாழ்ந்திடவே ஒன்று கூடிடு. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் வல்லமையில் வளர தினமும் ஜெபம் செய்வதும் இறைவார்த்தையை கேட்பதும் அவரை பின்பற்றுவதும் அவசியம். இறைவனின் வார்த்தைகளை தியானித்து தினமும் ஜெபித்து மற்றவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும். கடினமான வேலைகளை சந்திக்கும்போது நாம் தயங்குகிறோம். ஏனென்றால் நமக்கு பின் இருக்கும் இறை வல்லமையையும் பலத்தையும் உதவியையும் நினைக்காதிருக்கின்றோம். இறைவனின் கரம் நம்மீது இருக்கும்போது எந்த சவாலும் நமக்கு பெரிதல்ல. நம்மிடத்தில் இல்லாத சில அனுகூலங்கள் பிறருக்கு இருக்கலாம். அவர்கள் அனுபவசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கலாம். இறைவனின் கரம் நம்மீது இருக்கும்போது மற்றவைகளை எல்லாம் தேவையற்றவை, சம்பந்தமில்லாத, நமக்கு தொடர்பு இல்லாதவைகளாக இருக்கலாம். ஆனால் இறைவனின் வல்லமை நம்மோடு இருக்கும்போது எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்ற எண்ணத்துடன் இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதருடைய நவநாள் உற்சவத்தின் 3ஆம் நாள்
இன்று சிறப்பு செய்கின்ற உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி இறை மக்களுக்காக அவர்களையும் அந்த பங்கு மேனேஜர்களையும் வருக வருகின்ற கைத்தட்டி நாம் வரவேற்போம். இன்றைய நாளில் உடையான்பட்டி பங்கு மேனேஜர், உடையான்பட்டி இறைமக்கள், தொட்டியாப்பட்டி இறைமக்கள், அந்த ஊர் மேனேஜர், ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், குடும்பத்தில் குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், வேலைவாய்ப்பு, விவசாயம், கால்நடைகள் பழுகி பெருகவும், இன்னும் ஊரிலே ஒற்றுமை இருக்கவும், உடன் பிறந்தோருடைய ஒற்றுமை இருக்கவும், அந்த ஊர் தொடர்ந்து வளம் பெற வேண்டும் என்று இந்த வழிபாட்டிலே, குறிப்பாக நோயுற்றோர் சுகம் பெறும்படியாக இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி மக்களுக்காக ஜெபிப்போம். அத்தோடு இந்த திருப்பலியானது உடையான்பட்டி செபஸ்தியா ரஞ்சித மேரி ஒப்புடுகின்ற பள்ளி கடந்த வருடம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புடுக்கப்படுது. பேர குழந்தைகள் நபீன், ஜெஃபின், பிளாக்சினா இவர்கள் நன்கு படிக்கவும், நல்ல மழை வேண்டியும், ஆடு மாடு பழுகி பெருகவும், பயிர் பச்சை செழித்து வளரவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு நம்முடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளில் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுடைய செயலர், நம்முடைய திருச்சி மறைபாட்டுடைய செயலர் அருள்பணி எஃப் பவுல் கிறிஸ்டோப் அவர்களை வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். தனசீலி மரியலூயிஸ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், மெல்வினுக்கு திருமண காரியமும் நடைபெறும், பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பும், பிள்ளைகள், உடன் பிறந்தோர், பேரப்பிள்ளைகள் அனைவரும் நலமுடன் வாழ இத்திருப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த நம்முடைய பங்கு மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் இவருடைய தேவைகள் நிறைவு பெறவும், இன்னும் இந்த விஸ்வாச பரம்புதல் பேராயம், அதனுடைய ஆயர்கள், பணியாளர்கள், உபகாரிகள், லிட்டில்வே நிறுவனம் லண்டன், அதனுடைய பணியாளர்கள், உபகாரிகள், ஆயர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நன்கொடை கொடுக்க காத்திருக்கின்ற கொலோன், இன்னும் பீட்டர் கிளாபர், இன்னும் ரோட்டன்பர்க், இன்னும் எல்லா நாடுகளில் சேர்ந்த நிதி நிறுவனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக விரைவில் இந்த பணிகள் கிடைக்கவும், இன்னும் பங்கு மக்கள் தூண்டி எழுப்பப்படவும், அதனுடைய ஊர் நிர்வாகிகளும் தூண்டி எழுப்பப்பட்டு தாராளமாக ஒவ்வொரு குடும்பமும் குறித்த தொகையை முகமலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும்படியாக இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம் பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய இந்நவநாள் திருப்பலியின் 3ஆம் நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பலி கருத்துக்களோடு இந்த திருப்பலியை நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியை நான் நிறைவேற்றுகிறேன். புனித இன்னாசியாருடைய பரிந்துரை பாதுகாவல் தொடர்ந்து நம் பங்கையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் அவருடைய பரிந்துரை வழியாய் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்க இக்கல்வாரி பலியில் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இறையருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் அதுமிக ஆட்சியை பரப்ப எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும், விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10 முதல் 12 வரை. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வந்தவரே என்னை காத்து வந்தாய், சின்ன வழியினிலே என்னை அழைத்து வந்தாய். நாள்தோறும் 100ஆக பலன் தருவேன் இறைவா, வேறாக நீ என்னில் இணைந்திருந்தால். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன், இந்த உலகையே ஆழமுந்து நண்பில் நனைந்தேன். தென்றல் வாசமலர்கள் பேசாமலுன் புகழ் பேசுதே. நீலவானம் பனி சிந்தும் மேகம், நீதம் வந்து கரை தொடும் அலைகளும், வீசும் தென்றல் வாசமலர்கள் பேசாமல் உன் புகழ் பேசுதே. படைப்பின் சிகரம் நானே, உந்தன் பாதம் அமர்ந்திடுவேனே. மகிழ்வேன் புகழ்வேன் நினைந்துன்னை பாடுவேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன், இந்த உலகையே ஆளுமுந்த நண்பில் நனைந்தேன். கொண்டு என்னை அகலாய் மலை மேல் உயர்த்தினாய். உன் சாயல் நானே என்றோ, ஒரு மாற்றியது நீ என்றோ. மலர்வேன் வளர்வேன் நன்றியில் பாடுவேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன், இந்த உலகையே ஆளுமுந்த நண்பில் நனைந்தேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன், இந்த உலகையே ஆளுமுந்த நண்பில் நனைந்தேன். கண்ணின் மணி எனவே என்னை காத்து வந்தாய், சின்ன வழியினிலே என்னை அழைத்து வந்தாய். நாள்தோறும் 100ஆக பலன் தருவேன் இறைவா, வேறாக நீ என்னில் இணைந்திருந்தால். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன், இந்த உலகையே ஆழமுந்த நண்பில் நனைந்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
உம்மோடு என்றும் இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவாக்கியங்கள் 24-34 வரை. இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டு பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் படம் தமக்குள்ள எல்லாம் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்களுடன், இந்த மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டு என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் திரும்ப வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவளிடம் சொன்னார். இயேசு அவளிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கிணைய சகோதரிகளே, சகோதரர்களே, நம் பங்கின் பாதுகாவலரான லோயோலா நகர் புனித இன்னாசியாருடைய திருவிழாவை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இத்திருவிழாவின் 3ஆம் நாளாகிய இந்த நவநாளில் அப்புனிதரின் வழியாய் கடவுள் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த தெய்வீக பலியை நாம் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, ஆண்டுதோறும் நாம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது ஒரு வழக்கமான வாடிக்கையான ஒரு செயல் அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த திருவிழாவானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒன்றுதான். கடந்த ஆண்டு முழுவதும் புனித இன்னாசியாருடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியின் விழாதான் நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த திருவிழா. சிறப்பாக கடந்த ஆண்டிலிருந்து இந்த நாள் வரையில் இப்புனிதருடைய பரிந்துரை வழியாக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கொடுத்திருக்கலாம். ஒரு சிலர் கடந்த ஆண்டு இதே திருவிழா நாட்களில் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஜெபித்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் திருமண தடை நீங்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கலாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கி தவிக்கிற தம்பதியினர் இந்த நாட்களில் வந்து நீங்கள் கடந்த ஆண்டு இதே திருவிழாவில் ஜெபித்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக, தங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக, நல்வாழ்வுக்காக என்று பல்வேறு ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்கள். நம்மில் பல பேருக்கு, ஏன் அனைவருக்குமே கூட ஆண்டவர் எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை நம் புனிதர் வழியாக வழங்கி இருப்பார்.
அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றியே உருவான அந்த ஆண்டவருக்கு, நன்மைகளின் ஊற்றான அந்த ஆண்டவருக்கு நம் பாதுகாவலர் இன்னாசியாரோடு இணைந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியின் பெருவிழாவை தான் இந்த நாட்டில் நாம் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழா நாட்களில் நாம் பல்வேறு மைய சிந்தனைகளை மறைவுரை கருத்துக்களாக நாம் சிந்திக்கிறோம். தந்தை அவர்கள் பங்கு அழைப்பிதழை, திருவிழா அழைப்பிதழை கொடுத்தவுடன் நான் எல்லா மறைவுரை கருத்துக்களையுமே வாசித்தேன். எல்லா மறைவுரை கருத்துக்களும் மிக ஆழமான கருத்துக்கள். எந்த கருத்தும் ஒரு சாதாரண கருத்து போன்றது அல்ல. ஆழமாய் நாம் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை இந்த ஆண்டு நமக்கு பங்கு தந்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக 2 மைய சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். இந்த நவநாளுடைய 3வது நாளில் நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பானது ஆண்டவரின் வல்லமையில் வளப்படுவோம் என்கிற ஒரு மைய சிந்தனையை இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வல்லமை என்பது, அவருடைய ஆசீர்வாதம் என்பது பிறந்த அந்த நொடியிலிருந்தே நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. பிறக்கிற அந்த நொடியிலிருந்தே கடவுளுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை ஆசிர்வதிக்கிறது, நம்மை வழிநடத்துகிறது என்று சொன்னால் அதில் எல்லளவும் ஐயமில்லை. கடவுள் நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வல்லமையால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய அருட்கொடைகளால் நம்மை நிரப்புகிறார். நன்மைகளின் ஊற்றான அந்த ஆண்டவர் நன்மைகளால் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறுவன் ஒருவன் தன்னுடைய தந்தையோடு ஒரு மலை பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த மலை பிரதேசத்திற்கு சென்று அந்த மலையை நோக்கி இருவரும் நடந்து கொண்டே செல்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அந்த சிறுவன் சோர்வடைந்து போகிறான். தன் தந்தையை பார்த்து சொல்றான், அப்பா, என்னால் முடியல, இதற்கு மேல் என்னால் இந்த மலை பிரதேசத்தில் இந்த மலையில் ஏறி வர எனக்கு தெம்பில்லை என்று சொல்கிறார். உடனே அந்த தந்தை அந்த அன்பு மகனை பார்த்து சொல்கிறார், இதோ என்னுடைய கரங்கள், இந்த கரங்களை பற்றி பிடித்து கொண்டு இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கிறது, நாம் கடந்து விடலாம் என்று சொல்கிறார். அந்த சிறுவனும் தன் தந்தையின் மீது கொண்டிருந்த அந்த அன்பால், தன் தந்தை சொன்ன அந்த வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையால் தன்னுடைய தந்தையுடைய கரங்களை பிடித்து கொண்டு அந்த மலை பிரதேசத்தை மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, ஓரிரு மணித்துளிகளுக்குள்ளாகவே அவர்கள் இருவரும் தாங்கள் நெருங்க வேண்டிய அந்த இடத்தை நெருங்கி விடுகிறார்கள். அந்த இடத்தை நெருங்கிய பிறகு அந்த தந்தை அந்த மகனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வலிமையால் நீ ஏற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன்னால் ஏற முடியவில்லை, வலுவில்லை, சோர்ந்து விட்டாய். ஆனால் என்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு போது நம்பிக்கையின் விளைவாய் நீ என் மீது கொண்டிருந்த அன்பால் இதோ நாம் இருவரும் இந்த இடத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் நம்முடைய வாழ்வும் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னால் எல்லாம் செய்ய முடியும், கடவுளுடைய வல்லமை இல்லாமல் நான் இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியும் என்று நம்மில் ஒரு சிலர் நினைக்கலாம். இதோ இந்த கதையில் கேட்டது போல அந்த தந்தை தான் நம்மை உருவாக்குகிற அன்பு கடவுள். நம்மை உருவாக்கி நம்மை படைத்து பராமரித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர் தான் அந்த தந்தை கடவுள். அவருடைய கரங்களை எப்பொழுது நாம் வல்லமையோடு பிடித்து கொள்கிறோமோ நம் வாழ்வில் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக முடியாது, நம் வாழ்வில் நம்பிக்கை இழந்து போக முடியாது, நம் வாழ்வில் வலுவில்லாமல் சென்று விட முடியாது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு நாம் வாழும் பொழுது கடவுளுடைய எல்லையற்ற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுகிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நாம் விவிலியங்களில் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 9ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் வல்லமையை காட்டவும் என் பெயரை இந்த நாடெங்கும் அறிவிக்கவும்
நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நாம் வாசிக்கிறோம். மிக அருமையான ஒரு வாசகம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ளவும், என்னுடைய பெயரை நாடெங்கும் பறைசாற்றவும் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களை, நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வல்லமை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய வல்லமையை நினைத்து நாம் தொடர்ந்து அவருக்கு நன்றி பலி நாம் செலுத்த வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது அரசர் கடவுளை புகழும் பொழுது இப்படியாக அவர் புகழ்கிறார். ஆண்டவரே, நீர் என் கற்பாறையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என் கோட்டையாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என் மீட்பராக இருக்கிறீர். எனது இறைவனாக இருக்கிறீர். அது மட்டுமல்ல, நான் புகழிடம் தேடும் மலையாக நீர் இருக்கிறீர். என் வாழ்நாளில் மீட்பளிக்கும் வல்லமையாய் நீர் இருக்கிறீர் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி தாவீது அரசர் கடவுளை பற்றிய அந்த மனநிலையில் கடவுளை எந்த அளவிற்கு அவர் உய்த்துணர்ந்திருந்தார் என்று சொன்னால், அவர் இப்படி சொல்வார், ஆண்டவரே, மீட்பளிக்கும் வல்லமை உம்மிடமிருந்தே வருகிறது என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு மீட்பை வழங்குகிறார். அந்த மீட்பை நிறைந்த வல்லமையோடு நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 70வது இறைவசனத்தில் வாசிக்கிறோம், தம் ஊழியராகிய தாவீதும் தன் குடும்ப அந்த வல்லமையை, நிறை ஆசீர்வாதத்தை வல்லமையான அந்த மீட்பரிடமிருந்தே பெறுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக விவிலியத்தில் பல இடங்களில் கடவுளுடைய வல்லமை எங்கெல்லாம் செயல்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், திருத்துதர் பவுல் மிக அருமையாய் சொல்வார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எந்த அளவிற்கு ஆழமான ஒரு இறைவார்த்தை என்று பாருங்கள். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எனது வல்லமையால் இதை செய்துவிட முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் திருத்துதர் பவுல் சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, என்னுடைய கடவுளுடைய உதவியோடு நான் எதையும் இந்த உலகில் நான் செய்வேன் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நவநாளுடைய இந்த 3வது நாளில் கடவுளுடைய வல்லமையை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அது நிறை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே திருத்துதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய 2ஆம் அடலில் நாம் வாசிக்கிறோம், அவர் சொல்வார், என் அருள் உனக்கு போதும், எனது வலுவின்மையில் ஆண்டவரே உமது வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்வார். பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் வலுவற்றவர்களாக இருக்கிறோம், நொறுங்குத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறோம், மிக விரைவில் நாம் நொறுங்கிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வலுவின்மையில் யார் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார் என்றால், நம் ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்முடைய வலுவின்மையில் கடவுள் வல்லமையை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மில் பல பேர் நினைக்கலாம், எனது வாழ்வில் நான் வைத்திருக்கிற பணம் எனக்கு வல்லமையை கொடுக்கிறது, நான் வகிக்கிற பதவி எனக்கு வல்லமையை கொடுக்கிறது, என்னுடைய நிலப்புலன்கள் எனக்கு வல்லமையை கொடுக்கிறது, வலிமையை கொடுக்கிறது என்று நினைக்கலாம். இதுவெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் அழியாத வல்லமையை யார் நமக்கு கொடுக்க முடியும் என்றால், நம்மை படைத்து வழிநடத்துகிற ஆண்டவர் மட்டுமே அந்த அழியாத வல்லமையை நமக்கு நிறைவாக கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, கடவுளுடைய வல்லமையை நிறைவாக சுவைத்த ஒருவர்தான் நம் பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியா. கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என்கிற அந்த ஒரு சொல்லாடலில் தன்னுடைய வல்லமையெல்லாம் கடவுளிடம் வெளிப்படுத்தியவர், கடவுளுடைய வல்லமையெல்லாம் தன்னிடத்தே கொண்டவர். அவர் தன்னுடைய அந்த வலிமையில் இந்த உலகில் அவர் வாழவில்லை, மாறாக கடவுளுடைய வல்லமையை நாடினார். ஆகவேதான் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என்று அவருடைய
வரலாற்று பதிவுகளில் அவருடைய வாழ்வு நிலைப்பாடுகளை நாம் வாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம், அதை உணர்ந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நவநாளுடைய 3வது நாளில் கடவுளுடைய வல்லமையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதுதான் இந்த நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை பலி கொண்டாட்டம். இந்த நற்கருணை பலி கொண்டாட்டம் என்பது சாதாரண வெற்று சடங்கு அல்ல, மாறாக நற்கருணையில் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவர் வல்லமையோடு நம்மை நிரப்புகிறார், வல்லமையோடு நம்மை வழிநடத்துகிறார், வல்லமையினாலே நம்மை கரம் பிடித்து அவர் வழிநடத்துகிறார். இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்தை. 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் வருந்திய ஒரு பெண், ஆண்டவரே உம்முடைய ஆடையின் நுனியை நான் தொட்டால் போதும் நலமடைவேன் என்று சொல்லி ஒரு பெண் இயேசுவுடைய ஆடையை தொடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை யாரோ தொட்டார்கள், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்கிறார். இயேசு போகும்போது மிகப்பெரிய கூட்டம் அவரை நோக்கி சென்றிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட கூட்டத்தில் இயேசு சொல்றாரு, என்னிடமிருந்து வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய ஒரு பெண் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்கிற அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்வில் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் முயற்சி செய்தார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம் நம்பிக்கை சாதாரண நம்பிக்கையாக இருந்துவிடக்கூடாது. கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். நான் கடந்த 2 ஆண்டுகள் பெங்களூரில் திருவழிபாட்டு இயல் படிப்பதற்காக மேற்படிப்புக்காக சென்றிருந்தேன். அப்போது ஒவ்வொரு வாரமும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது திருச்சி மறை மாவட்டத்தில் உலக மீட்பர் பசிலிக்கா என்று ஒரு மைனர் பசிலிக்கா இருக்கு. அதுபோல் பெங்களூரில் சென்ட் மேரிஸ் பசிலிக்கா என்று சிவாஜி நகர் என்கிற அந்த இடத்தில் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நான் அந்த பசிலிக்காவிற்கு ஞாயிறு திருப்பலிக்கு செல்லும் பொழுதெல்லாம் நான் பார்த்த ஒரு அனுபவம், இன்றைய நாளில் எப்படி அந்த பெரும்பாட்டினால் வருந்திய அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று கடவுளுடைய வல்லமையை விரும்பினாரோ, அதே போல நான் அந்த பசிலிக்காவில் பார்த்த ஒரு அனுபவம். ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வருகை பவனி வரோம், இன்னைக்கு வந்தது போலவே வருகை பவனியில் வரும். அப்படி வருகை பவனியில் வரும் பொழுது அந்த நிலை கதவுகிட்டேயே ஒரு மனிதர் நிற்பார். அவர் எப்பெல்லாம் திருப்பலிக்கு வருகிறாரோ அருள் பணியாளர்கள் வரும் பொழுது இந்த ஆடையை தொட்டு கும்பிடுவார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. நமக்கு இது சாதாரணமாக தெரியலாம். ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பார்ப்பேன், ஒவ்வொரு முறையும் அந்த செயல்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. ஒரு அருள் பணியாளருடைய ஆடையை தொட்டால் போதும் என் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கையாளருடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் கடவுளுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொந்த வல்லமையால் அல்ல, கடவுளுடைய வல்லமை நம்மை நிறைக்கும் பொழுதுதான் நாம் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற முடியும். அப்படிப்பட்ட இறை அருளை பெற்றுக்கொண்டவர்தான் நாம் விழா கொண்டாடி மகிழ்கிற புனித இன்னாசியார். தன் வாழ்வில் கடவுளுடைய வல்லமையை ஆழமாக உயிர்த்துணர்ந்தவர், கடவுளுடைய வல்லமையினால் ஆழமாய் ஆட்கொள்ளப்பட்டவர். அப்படி ஆட்கொள்ளப்பட்டதால் தான் இயேசு சபை என்கிற அந்த சபையை உருவாக்கி பல்வேறு இடங்களில் கடவுளுடைய அதிமிக மகிமையை, கடவுளுடைய வல்லமையை காண அவருக்கு உதவி செய்தது என்று சொன்னால், அவரை பாதுகாவலராய் கொண்டிருக்கிற நாமும் அவரை போல கடவுளுடைய வல்லமையை நாம் நாட வேண்டும். அப்படி கடவுளுடைய வல்லமையை நாம் நாடும் பொழுது நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம் பங்கு ஆசீர்வதிக்கப்படும், ஏன் இந்த சமூகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நம்முடைய வலுக்குறைவில் ஆண்டவர் தமது வல்லமையை கொடுக்கிறார். அந்த வல்லமையை நிறைவாக நாம் இன்னும் பெற்று மகிழ இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். எல்லையில்லாத வல்லமையால் நம்மை நிரப்புகிற ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அதே வல்லமையால் நிரப்புவாராக. ஆமென். அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன
நம் அன்பு ஆண்டவரிடம் நம் தேவைகளை விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். பாதுகாக்கும் எம் இறைவா, வெயிலில் தாக்கம் அதிகரிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ளது. எமக்கு உமது கருணை மழையை பொழிந்தருள ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயினை எம் இறைவா, இன்றே நவநாள் சிறப்பிக்கின்ற உடையாமட்டி தொட்டியப்பட்டி இறைமக்களை ஆசிர்வதியும். தொழில் சிறக்கவும், விவசாயம் சிதலிக்கவும், ஆடு மாடு பலிகு பெருகவும், அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும், மக்கள் மனங்களை திறக்க உமதருள் கிடைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைப்பதம் சமர்ப்பிப்போம். எங்களை படைத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, இதோ இம்மாலை வேளையில் உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் வாஞ்சையோடும் உம் திருமுன்பாய் எடுத்து வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அன்றாட்டுக்களுக்கும் நீர் கனிவாய் செவி சாய்த்து உம்முடைய வல்லமையால் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் மக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் மக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. மணியும் பிராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ்படுகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 முன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 முன்னருளே நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று
இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன், மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். வழியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் நவநாள் திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் அறை பொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக கூடி வந்த நாம் மௌனமாக நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். தந்தையை உம் பாதத்திலே இன்று எம் புனிதரின் வழியாக இந்த 3ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி இறைமக்களையும் பங்கு மேனேஜரை ஓர் நிர்வாகியும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுகிறோம். உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி மக்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஊரிலே ஒற்றுமை இருக்கவும், இன்னும் அவர்கள் செய்கின்ற விவசாயம் தொழில் முன்னேற்றம் அடையும், கால்நடைகள் பழுகி பெருகவும், இன்னவர்கள் நோயுற்றோர் சுகம் பெறவும், அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பாக இருக்கவும் நீரே அருள் புரியும்.
தந்தையே, இந்த திருப்பலி ஒப்புடுகின்ற விளையாம்பட்டி செபஸ்தியார் ரஞ்சித மேரி குடும்பத்தாரை ஆஸ்வதியும், அவருடைய பேர குழந்தைகளை எல்லாவற்றையும் ஆஸ்வதியும். உடைய தெய்வீக ஆஸ்வாதம் அவர்கள் செய்கின்ற விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் பழுகி பெருகும் அவர்கள் பிரியும். இந்த திருப்பலி ஒப்புடுகின்ற தனசிலி மரிலீஸ் குடும்பத்தாரையும் ஆஸ்வதியும். பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழவும் அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பு, மெல்வினுக்கு திருமண காரியங்கள் கைகூட அருள் புரியும். ஆண்டவரை, இந்த புதிய ஆலய கட்டுமான பணிக்கு இதுவரை நன்கொடை கொடுத்த எங்களுடைய பங்கு மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், உபகாரிகள், வெளிநாட்டு நண்பர்கள், இன்னும் விசுவாச பேராய நிறுவனம், அதனுடைய ஆயர்கள், பணியாளர்கள், இன்னும் லிட்டில்வே லண்டன் அதனுடைய பணியாளர்கள், குருக்கள் ஒவ்வொருவரையும் உபகாரிகளை ஒப்புடுகிறோம். ஆஸ்வதியும். ஆண்டவரை, இவர்கள் கொடுத்த அந்த சிறு தொகையில் இதுவரை கட்டியிருக்கின்ற இந்த நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான நேர்மறையான சிந்தனையோடு இந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு உதவி செய்கின்ற ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் ஒப்புடுகிறோம். அதே நேரத்தில் எதிர்மறையான சிந்தனையோடு இருக்கின்றவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மனமாற்றத்தை அவர்களுக்கு தாரும். அவர்கள் உள்ளம் ஒன்றும் புறம் ஒன்று பேசக்கூடிய தன்மையிலிருந்து விடுவிக்க வைக்கப்பட்டு இந்த ஆலய கட்டுமான பணிக்கு துணை புரிய அருள் புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு நிதி உதவி கொடுக்க இருக்கின்ற கொலோனையும், பீட்டர் கிளாபர், ரோட்டன்பர்க், ஆஸ்திரியா, மெத்தினி நாடுகளில் இருக்கின்ற நிதி கொடுக்கின்ற நிறுவனங்களை ஆஸ்வதியும், மறைமாவட்டங்களை ஆஸ்வதியும். ஆண்டவரே, எங்களுக்கு நன்கொடையாளர்களை அனுப்பும்படியாக உம்மை கெஞ்சி கொடுக்கிறோம். உதவி எங்கிருந்து வரும் என்று கேட்கும்போது, ஆண்டவரை மூலம்தான் வரும் என்று நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். எனவே இதற்கு ஜபிக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு எம் புனிதரின் சிறப்புமிக்க பரிந்துரையால் நாங்கள் அனைத்தையும் பெற்று வாழ அருள் புரியும். மேலும் உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், இழப்பர், சோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்த சவேரியார், பதுவை அந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனச்சின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீத்தாமால், புனித ஆசிர்வாதப்பர் மற்றும் நவவிலாச வானக தூதர்கள், அதி தூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அணிவுடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்கிறள் புரியும். ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், வல்லமையால் நம்மை வளப்படுத்துகிறவர். இந்த நற்கருணை விருந்தின் வழியாக அதே வல்லமையால் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் உறவாயின்னுயிரேசுவே வாவா, உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா.
உறவா என்னுயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வாவா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். இன்று 3ஆம் நாள் நம் புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய இந்த வல்லமை மிகுந்த நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்த உடையான்பட்டி பங்கு மேனேஜர், ஊர் நிர்வாகிகள், உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வல்லமை கொடுத்து வழிநடத்த நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய வல்லமையில் வளப்பொழுத்தப்படுவோம் என்பதை 12 ஆண்டுகள் பெரும்பாட்டினால் வருந்திய பெண் எப்படி ஆண்டையின் வழியாக வல்லமையை பெற்றார். பவுலடியார் சொல்கின்ற கூற்று, கிறிஸ்து இருக்கும்போது அவருடைய வல்லமையால் நான் வளம் பெறுகிறேன், வாழ்வு பெறுகிறேன். ஆகவே தான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை சொன்னார். கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் என்பதை சொன்னார். ஆகவே பல்வேறு எடுத்துக்காட்டின் வழியாக நமக்கு நல்ல மறைவுரை வழங்கிய, சிறப்புமிக்க மறைவுரை வழங்கிய தந்தை பவுல் கிறிஸ்டோபர் தந்தை அவர்களை உங்கள் சார்பாக உடையான்பட்டி பங்கு மேனேஜர், உடையான்பட்டி தொட்டியாப்பட்டி இறைமக்கள் சார்பாக நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தந்தை அவர்கள் இளங்குரு நம்முடைய 2022ஆம் ஆண்டு நம்முடைய கீரனூர் மறைமட்டத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக இருந்தார். அதைத் தொடர்ந்து திருவழிபாட்டு எல்லிலே நேர்படிப்பு முதுகலை பட்டத்தை பெங்களூரிலே அவர் பயின்றார். தற்போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு, கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுனா மறைக்கல்வி, இன்னும் வழிபாட்டுத்துறை, இன்னும் பல்வேறு அருள்சாதனங்களை சார்ந்த அந்த வழிபாட்டுத்துறையுடைய செயலராக இருந்து கடந்த ஜூன் மாதத்திலிருந்து
சீரும் சிறப்புமாக துடிப்போடு துணிச்சலோடு உறுதியோடு செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த மறைவுரையாளர், எல்லாருடையும் சுமூகமாக மகிழ்ச்சியோடு இணக்கமாக பழகக்கூடிய தந்தை அவர்கள். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு நம் ஒவ்வொருவரின் சார்பாகவும் புளையான்பட்டி தொட்டியாப்பட்டி மக்களின் சார்பாகவும் பங்கு மேனேஜர் இயேசுதாஸ் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்பார். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தந்தை அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னார். நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நவநாளுடைய இந்த 3வது நாளில் இந்த நவநாள் திருப்பலி நிறைவேற்ற ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய இந்த நவநாள் 3ஆம் நாள் திருப்பலியை மறைவுரை ஆற்ற நம் பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தந்தை அவர்கள் மறை மாவட்டத்தில் பல பொறுப்புகளில் தந்தை அவர்கள் பணியாற்றியவர்கள், பல பெரிய பெரிய பொறுப்புகளிலெல்லாம் இருந்தவர்கள். இளம் குருக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்மனம் கொண்ட ஒரு தந்தையை தான் நீங்கள் பங்கு தந்தையாக பெற்றிருக்கிறீர்கள். மறை மாவட்டத்தில் எல்லா இளம் குருக்களையும் அவர் உற்சாகப்படுத்தக்கூடியவர். எங்கெங்கெல்லாம் நாங்கள் பணி செய்கிறோமோ அங்கெல்லாம் எங்கள் பணியை சிறந்த விதத்தில் செய்வதற்கு பார்க்கும் பொழுதெல்லாம் நல்ல புன்னகையோடு எப்படி இருக்கீங்க, எப்படி பணி செய்கிறீங்க என்று உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல் மனம் படைத்த ஒரு தந்தை அவர்கள் இன்றைய நாளில் இந்த திருப்பலி கழைத்தமைக்காய் உங்கள் அனைவர் சார்பாக நம் அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நல்ல அருமையான பாடகர் குழு, நல்ல அருமையான இசையோடு கூடிய பாடல்களை, இந்த நாளுக்கு ஏற்ற பாடல்களை எல்லாம் எடுத்து பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே பாடகர் குழுவுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்தவர்களே, நான் ஏற்கனவே தந்தை சொன்னது போல 2 ஆண்டு திரு வழிபாட்டு இயலை படித்து வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் நாம் செய்த முன்னுரையாக இருக்கலாம், அல்லது நாம் செய்த மங்கள ஆராத்தியாக இருக்கலாம், நம்பிக்கையாளர் மண்டாட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே நல்ல திரு வழிபாட்டிற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் செய்தீர்கள். அது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. யாருமே எந்த விதமான தவறும் இல்லாமல் எப்படி திருவழிபாடு ஒரு உயிரோட்டமுள்ள திருவழிபாடாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து இந்த நாளில் பங்கெடுத்தீர்கள். இந்த திருப்பலியில் பங்கெடுத்த நீங்களும் கூட திருப்பலியில் மிக ஆழமாக, அதான் திருவழிபாட்டில் சொல்லுவாங்க, அவர் லிட்டர்ஜி இஸ் அ ஆக்டிவ் லிட்டர்ஜி, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லுவாங்க. அருள் தந்தையர்கள் மட்டும் ஆக்டிவாக இருந்தால் பத்தாது, பங்கெடுக்கிற எல்லா மக்களும் நல்ல ஆக்டிவாக அந்த திருப்பலியில் பங்கெடுக்கணும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் நீங்கள் அனைவரும் நல்ல உற்சாகத்தோடு கடவுளுடைய வல்லமையை பெறுவதற்காக இந்த திருப்பலியில் மிக ஆழமான நம்பிக்கையோடு பங்கெடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் புனித இன்னாசருடைய திருவிழா வாழ்த்துக்களை முன்னதாகவே நான் தெரிவித்து மகிழ்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நிறைவு ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆண்டவரின் வல்லமையினால் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, துயரினில் ஆறுதலே, எங்கள் ஆன்மீக வழிகாட்டியே, எம்மையாயின் வழி சேர்ப்பிரே. தூய இயேசுவே, இரக்கத்தின் தூதனாய் மாற்றம் கண்டே, ராணுவ வீரனாய் மகுடம் கொண்டே, இரக்கத்தின் தூதனாய் மாற்றம் கண்டே, ஆன்மீக தியானத்தில் அமைதி கண்டே, ஆன்மீக தியானத்தில் அமைதி கண்டே, இறையேசுவின் அன்பை எமக்கு தந்தே. தூய இஞ்ஞாசியாரே, துயரினில் ஆறுதலே, எங்கள் ஆன்மீக வழிகாட்டியே, எம்மையாயின் வழி சேர்ப்பிரே. தூய இஞ்ஞாசியாரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவியன கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.